ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரோவன் செபாஸ்டியன் அக்கின்சன். அதாங்க நம்ம மிஸ்டர் பீன். அவரை பத்தின பார்ட் 4 வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஓரளவுக்கு நம்ம அவரை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே அவரை பத்தின ஒன் லைன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்னது நமக்கு இதெல்லாம் இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரா, இவருக்கு இந்தந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கா, இவருக்கு இதெல்லாம் தெரியுமா, அப்படிங்க இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இவர் கூட இருந்தாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ரோவனை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்னா, யூகேல இருக்கக்கூடிய குயின் இருக்காங்க இல்லையா, எலிசபெத், அவங்களோட வீட்டு கல்யாணத்துல கூட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விவிஐபி தாங்க நம்ம ரோவன். அவர் கேத்ரின் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அப்புறம் பிரின்ஸ் வில்லியம்ஸ் இருக்காரு இல்லைங்களா, அதாங்க நம்ம டயானாவோட பையன், அவங்களோட மேரேஜ்ல கூட இவர் கலந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை மட்டும்தான் டயானாவோட வீட்டுக்காரு, அதான் சார்ல்ஸ் 3, அவருக்கும் அப்புறம் கமிலாக்கும், அவரோட காதலியான கமிலாக்கும் கல்யாணம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த கல்யாணத்திலையும் நம்ம ரோவன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2002ல் அவர் ஒரு கிரியேஷனையும் ஒரு ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை எதை பற்றி அப்படின்னா, மிஸ்டர் பீன் அதாவது சாகாவரம் உள்ள அந்த அனிமேஷனில் இப்போ அவர் அவரோட பீரியட் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் கூட அவர் நம்ம கூடவே இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் வேர்ல்டில் அவர் காலெடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்டர்வியூஸ் பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். அவர் எவ்வளோ ஒரு இன்டெலெக்சுவலான பர்சன் அப்படிங்கிறத அவரோட அந்த குட்டி குட்டி இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். அவர் மக்களை சந்திக்கிறப்போல்லாம் என்னை சிரிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் ரொம்ப ஒரு டல் பர்சன், நான் ரொம்ப அமைதியான ஒருத்தன், என்ன போயிட்டு இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு தோணும். நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரியான ஆள் தான். நான் இயற்கையாகவே ஒரு நல்ல பெர்ஃபார்மர், அவ்வளோதான். மற்றபடி நான் ஒரு சாதாரண ஒரு ஷையான ஒரு ஆள், அப்படிதான் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் பல இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ண ஒரு பாயிண்ட், ஏன் நம்மளோட வீடியோஸ்லேயே கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது மிஸ்டர் பீன் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு 9 வயசு பையனுடைய சோல் ஒரு 30 இயர்ஸ் பர்சன், அடல்ட் பர்சனோட உடம்புக்குள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அதை தான் மிஸ்டர் பீன் பண்ணுவான். எனக்கே சில சமயங்களில் மிஸ்டர் பீனை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மிஸ்டர் பீனும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி ரோவன் பல இடத்துல சொல்லியிருக்காரு. எல்லா குழந்தைங்களுக்குமே அதோட செயல்பாடுகள் ஒன்று தான். ஸோ அதனாலேயே இந்த மிஸ்டர் பீன், அதாவது இந்த மொழி இல்லா இந்த சீரீஸ் செம்ம ஹிட் அடிச்சிச்சு. அதாவது நமக்கு தமிழ்னா தமிழ் மட்டும்தான் பார்க்க முடியும், ஏன்னா அது தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. மேபி சப்டைட்டில் போட்டால் இங்கிலீஷ்லேயோ இல்லை கொரியன்லேயோ ஜாப்பனீஸ்லேயோ பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி சப்டைட்டில் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை இந்த மிஸ்டர் பீனை பார்க்கணும் அப்படின்னா. அதனாலேயே இந்த மிஸ்டர் பீன் நாடு, மக்கள், கலாச்சாரம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பர் ரீச் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு. அதே மாதிரி அவர் ஒரு முறை டொராண்டோ ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தப்போ பயங்கர ரஷ் ஆகி அவரை எல்லாரும் சுத்திட்டாங்களாம். அவர் அப்போ என்ன நினைச்சாரு, அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, டேய் நான் என்ன ஒரு மெடோனாவா, என்ன போயிட்டு இப்படி சுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வாய்ஸ் சத்தமாவே கேட்டிருக்குங்க. இந்த மெடோனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். அதாங்க இந்த அழகிய லைலால ஸ்கர்ட் எல்லாம் ரொம்ப தூக்கி ஆடுவாங்க இல்லைங்களா, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் அவங்க தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பீன் ஒரு செல்ஃபிஷான அன்ரீசனபிளான ஒரு ஆளு, நான் கண்டிப்பா ரோவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட தாட் ப்ராசஸ் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது சக்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக நான் ப்ரெஷரை ஃபீல் பண்ணேன். ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக வரணும், ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு
ஸ்டாண்டர்டோட இருக்கணும். அதாவது ஒரு நம்ம வந்து எல்லாரும் பாப்புலர் ஆயிட்டோம். அடுத்தடுத்து நான் குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, அதுக்குன்னு அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டாரு. மூவிஸ்னா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏர்ன் பண்றதுக்காக தான் வரணும். ஆனா, மக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புரோகிராம தான் குடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப முனைப்போட இருந்தாரு. அதுக்காகவே நெறைய பிராக்டிஸ் பண்ணி, நெறைய ரிகர்சல் பார்த்து தான் வந்துட்டு மிஸ்டர் பீன வந்து அவங்க நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா, இதே வந்துட்டு ஒரு 19 வயசுலயோ, 23 வயசுலயோ அவர் ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா, அந்த மிஸ்டேக்க வந்து இயர்லி ஏஜ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி மக்கள் மன்னிச்சுடுவாங்க. ஆனா, இதே வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டியோட ஒரு பீக்ல நிக்கும்போது, அவர் ஒரு சின்ன தப்பு, ஒரு குட்டி மிஸ்டேக் யார் கண்லயாவது பட்டாலும், நம்ம YouTubeலயே இப்பயே பார்க்குறோம் இல்லைங்களா? ஃபிலிம்ஸ்ல இந்த மிஸ்டேக் இருக்கு, அந்த மிஸ்டேக் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஒரு நார்மல் பீப்பிளே கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, இவர் வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பாப்புலரா இருக்காரு. அப்ப அவரோட நிலைமை என்ன ஆகும்? அதுக்காகவே எக்கச்சக்க கவனத்தோடையும், பயங்கரமா மெனக்கெடுதல் ஓடையும் அவர் வந்து பயங்கர பிராக்டிஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தையே செய்வாராம். அவர் வந்துட்டு எவ்ளோ ஒரு டெடிகேஷனோட இருந்திருக்காருன்னு பாருங்களேன். ஏன்னா, அப்பதான் வந்து அதுக்குரிய அந்த ஸ்கிரிப்ட்லயும், எடிட்டிங்லயும், ஒரு ஷேப்பிங் ஆஃப் ஷார்ட்ஸ்லயோ வந்து எந்த கரெக்ஷனும் வராம பெர்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நெனச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சின்ன வயசுல, அதாவது அந்த யங் ஏஜ்ல பண்ணும்போது, அவருக்கு பயங்கர ஃப்ரீடம் இருந்ததா அவர் வந்து உணர்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பாலிடிக்ஸ்ல நெறைய வந்துட்டு பேசுவாரு. அவருக்கு வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அவர் வந்து பாலிடிக்ஸ்ல போல்டாவே அவரோட பெர்சனல் சாய்ஸ் எல்லாமே வந்து பொது வெளியில அவர் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம பலதரப்பட்ட கருத்துக்கள வெளியிடுவது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா, நம்மகிட்ட யாராவது வந்து, நீ வந்து எரிக்கிற மாரி வந்து பேசுறது வந்துட்டு, நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா, இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல மக்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து இப்படி பண்ணணும், அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி திரியிற கும்பல் தான் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கருத்து சுதந்திரத்த சரியான முறையில தான் பயன்படுத்தணும். அதாவது இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தர பார்த்து, "நீ இப்படி, நீ அப்படின்னு" சொல்லி சொல்ல முடியாத ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, டிஜிட்டல்ல போயிட்டு மீம்ஸ் போடுறது, அவங்க வந்து அது உண்மையா பொய்யான்னு கூட சரிவர தெரியாமலே வந்துட்டு, அத பத்தின நியூஸ் போடுறது. ஈவன் YouTubeல இந்த மாரியெல்லாம் கூட நம்ம வந்து பண்றாங்க இல்லைங்களா? ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலர் அப்படி பண்றாங்க. இது வந்து ரோவனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா, ஆரோக்கியமான விஷயமா படல. அப்படிங்கிறதையும் அவர் இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதே மாரி ரோவன் வந்து பர்சனலா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அதே மாதிரி நகைச்சுவைய வந்து நகைச்சுவையா சொல்றது தப்பு கிடையாது. ஆனா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அத வந்து நான் ஒரு ஜோக்குக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம். அதையும் சொல்லிட்டு வெட்கமில்லாம மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஒரு பதிவு குடுத்திருக்காரு. என்னங்க உங்களுக்கு ரோவன பத்தி ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரோவன் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஆளா உங்களுக்கு தெரிஞ்சாரா? எனக்கு கண்டிப்பா ரோவன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஆளா தெரிஞ்சாரு. ஏன் அப்டின்னா, நான் வந்து மிஸ்டர் பீன் பார்க்கும்போது இவருக்கு வந்து என்ன சொல்ல ஒரு நட்கேஸ் அப்டிங்கிற ஃபீல் சம்டைம்ஸ் வரும். நம்ம வந்து நார்மலா பார்க்கும்போது நமக்கு ஜோக்காவும், காமெடியாவும் இருக்கக்கூடியது. ஏதாவது ஓவர் டோஸ் ஆகும்போது, "ஐயோ! என்னப்பா இது? இது கூடவா இந்த ஆளுக்கு தெரியாது?" அப்டின்னு சொல்லி சில டைம்ஸ் நமக்கு சில இடங்கள்ல தோணும் இல்லைங்களா? நானும் மிஸ்டர் பீனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் தாங்க. ஸ்டில் நமக்கு சில சமயம் தோணும், "என்னப்பா இது கூடவா தெரியாது?" அப்படி சொல்லி லைட்டா தோணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த மிஸ்டர் பீனுக்குமே நம்மள மாரியே நெறைய இடங்கள்ல தோணியிருக்கு. அதனால அவரே சொல்லியிருந்திருக்காரு, இந்த மாரி வந்து மிஸ்டர் பீன் வந்துட்டு எனக்கும் சில இடங்கள்ல பிடிக்காது. சில இடங்கள்ல இல்ல. மிஸ்டர் பீன் எனக்கும் பிடிக்காது. ரோவனா இருக்கிறது தான் பிடிக்கும். எனக்கு மிஸ்டர் பீன வந்துட்டு என்னோட அதாவது நம்ம வந்து ரோவனா இருக்கும்போது ரொம்ப டிக்னிட்டியோட இருக்கும்போது, நம்ம வந்து பைத்தியக்காரத்தனமா ரோட்ல கார கோணல் மாணலா ஓட்ட முடியாது. ஆனா, மிஸ்டர் பீனா இருக்கும்போது, அவரோட அந்த எல்லா ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா உள்ளுக்க, அது எல்லாத்தையுமே அவரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா அவரு உணர்றாரு. ரோமன் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரா எனக்கு தெரிஞ்சது. அதே மாரி உங்களுக்கும் தோணுச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்க பகிர்ந்துக்கோங்க. இந்த மிஸ்டர் பீன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த கேரக்டர பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தோணும் இல்லீங்களா? அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மரையோ, இல்ல ஒரு ஆக்டரையோ, இல்லன்னா ரியல் லைஃப் ஹீரோ சாரி ரியல் லைஃப் ஹீரோ உங்களுக்கு யாரையாவது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்டின்னா
அப்படின்னா, கீழ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.